கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் டிவிஎஸ் நகர் இருக்குது. அங்கே வந்து ரோட்டரி கிளப்லேருந்து இலவச தையல் பயிற்சி அளிச்சிட்டு இருக்காங்க. டிவிஎஸ் நகர் சேர்மேன் இருக்கார், அவரை நம்ம சந்திப்போம். வணக்கம் சார். சார் உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார், என்னோட பேர் பிரேமானந்தன். ரோட்டரி கிளப்பும் ரோட்டரியோட சமூக நல இயக்கமும் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரோட்டரி டெய்லரிங் சென்டர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இந்த 17 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே வந்து நாங்கள் வந்து லேடிஸ் வந்து ட்ரெயின் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கிறோம். இது முற்றிலும் இலவசமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. இதை நாங்கள் டெய்லரிங்னே சொல்கிறதில்ல, இது ஒரு ஃபேஷன் டிசைனிங். நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டுமே இவங்க ஃபேஷன் டிசைனிங் முடித்தா தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் இதை பேசிக்லேருந்து சொல்லி தர்றோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் டெய்லரிங்கில் சொல்லி தர்றோம். இப்போ இந்த பேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 பேர் முடித்தவங்க பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து வெறும் பேட்ச் முடிச்சுட்டு போனால் மாத்திரம் பத்தாது. அவங்களுக்கு வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு தொழிலாவோ இல்லை வேறு எதாவோ அவங்க இதை கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்களே வீட்டிலேருந்து உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்போவும் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் கடை போட்டிருக்கிறாங்க. அது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் அவங்க துணிகளை அவங்களே தைக்கிறாங்க. அதுவே ஒரு மாதம் 2000 அவங்க மிச்சம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே முடித்து உண்மையாகவே கடை போடணும், இல்லை அவங்க வீட்டில் மிஷின்ஸ் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மிஷின் பக்கம் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதில் நிறையா நமக்கு சமூக ஆர்வலர்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க. ரோட்டரி உதவி செஞ்சுருக்குது. அது போக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250-300 மிஷின்ஸ் வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நாங்கள் லோனில் கொடுத்துருக்குறோம். அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் சென்டரில் வந்து முடித்தவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கடை போடணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஒரு 50 lakhs வந்து நாங்கள் லோன் கொடுத்துருக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 95%. ஏன்னா அந்த லேடிஸுக்கிட்ட அதான் ஒன்று காசை கொடுத்துட்டா கரெக்டாக கட்டிடுறாங்க. அப்போ நம்ம மாதிரி சென்டரில் வந்து 95% வந்து அவங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த சென்டர் வந்து போயிட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து 3 பேட்சஸாக இதை வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம். காலைல 10:30 to 12, 12 to 1:30, 2 to 3:30. இந்த 3 பேட்ச்லேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்சுக்கும் 13 பேர் எடுத்துருக்குறோம். ஒரு 40 பேர் வந்து இந்த பேட்சில் பழகிட்டுருக்காங்க. எங்கள் சென்டரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் ப்ளஸ் எம்ப்ராய்டிங் முடித்ததுக்கப்புறம் இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, கடைசி வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஆரி ஒர்க் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டெய்லரிங்க்கு தனி மிஸ் இருக்காங்க, எம்ப்ராய்டிங்க்கு தனி மிஸ், ஆரி ஒர்க்குக்கு தனி மிஸ், அப்படி 3 ஆசிரியர்களை போட்டு தான் நாங்கள் இதை நடத்துகிறோம். இங்கே வந்து பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நாங்கள் மிஷின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றோம். சர்வீஸ் அப்படி தான். நாங்கள் உடனே ஒரு ரிப்பேர்னால் உடனடியாக அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறத கரெக்டாக 100% கொடுக்கணும். ஏதோ ஃப்ரீனா ஏதோ ஏனா தானே நடத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் நடத்துகிறோம். அதனால தான் எந்த விளம்பரமும் இல்லாமல் இவங்களோட ஃபீட்பேக்னால தான் இங்கே வந்து எங்களுக்கு ஆட்கள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்காங்க. ஒரு பேட்சுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர்னால எழுதி வச்சிடுறாங்க. ஆனால் எடுக்கிறது நாங்கள் 40 பேர் தான். அடுத்த 40 அடுத்த 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க.